All praise and glory to the everlasting Father and the Son and the Holy Spirit. Amen. எல்லா துதியும் ஞானமும் கனமும் வல்லமையும் பலமும் சதாகாலங்களிலும் பிதாவாகிய தேவனுக்கும் குமாரனாகிய இயேசு கிறிஸ்துவுக்கும் பரிசுத்தருக்கும் உண்டாவதாக. ஆமென். இந்த மாலை நேர பொது முடக்க கூட்டத்தின் குடும்ப ஆராதனைக்கு வந்திருக்கிறவர்கள் யாவரையும் இயேசு கிறிஸ்துவின் இனிய நாமத்தினாலே வாழ்த்தி ஆசிர்வதித்து வரவேற்கிறேன். விடுதலையின் ஊழியத்திலிருந்து நடத்தப்படுகிற இந்த விடுதலையின் சுகமளிக்கும் கூட்டத்திலே மாலை பொது முடக்க கூட்டத்திலே வந்திருக்கிறவர்கள் யாவரையும் கர்த்தர் பேர ஆசீர்வதிப்பாராக. I greet you and I welcome you and I bless you in the ever sweetest name of our Lord and Savior Jesus Christ. I welcome you for this lockdown family prayer fellowship from the House of Deliverance Prayer House and Deliverance Ministry. We welcome you, we bless you in Jesus' name. Let's close our eyes and look unto God for a minute. கண்களை யாவரும் மூடி கர்த்தரை நோக்கி நாம் பார்ப்போம். எங்களை அதிகமாக நேசிக்கின்ற அன்பின் ஆண்டவரே, இந்த மாலை பொழுது செலுத்துகிறோம். இந்த நாளிலும் ஆண்டவரே உம்முடைய ஊழியத்தை கருத்துக்கு ஒப்புக் கொடுத்திருக்கிறீர். இந்த ஊழியத்தை நாங்கள் செய்யும்படியாய், உம்மை துதிக்கும்படியாய், ஒரே குடும்பமாக நாங்கள் எங்கிருந்தாலும் தொடர்பிலே இருந்து இந்த ஜூம் வாயிலாக நாங்கள் துதிக்கும்படிய கிருபை செய்திருக்கிறீர். உன் நாமத்திற்கு நாங்கள் பாடல்களை பாடியும் துதிகளை செலுத்தியும் மகிமையை கொடுத்தும் இந்த மாலை ஆராதனையை நாங்கள் கலந்து கொள்ளும்படியாய் எங்களுக்கும் எங்களுடைய வீட்டில் இருக்கிற எங்களுடைய குடும்பத்திற்கும் உறவினர்களுக்கும் நீர் சுகத்தையும் பலத்தையும் கொடுத்து பாதுகாப்பு விசுவாசிக்கிறோம். இந்த மாலை ஆராதனை கருத்தில் ஒப்புக் கொடுக்கிறோம். ஆரம்பம் முதல் முடிவரை நீரே நாயகராக இருந்து ஆசீர்வதித்து பலப்படுத்தி வழிநடத்த விசுவாசிக்கிறேன். நீர் முழுவதுமாய் எங்களை பொறுப்பெடுத்துக் கொள்ளும். எல்லா இன்டர்நெட் ப்ராப்ளம்ஸ், எல்லா லேட்டன்சி, எல்லா கரண்ட், பவர், எலக்ட்ரிசிட்டி எல்லாத்துக்கும் கருத்தில் ஒப்புடுறோம். ஆண்டவரை யாரெல்லாம் வர வேண்டும் என்று கொண்டு அழைத்துக் கொண்டு வாருங்க, துரிதமாக அழைத்துக் கொண்டு வாருங்க, பலப்படுத்துங்க, காத்துக்கொள்ளும், எடுத்துங்க, ஆசீர்வதிங்க. அனைத்தவர்களை போடுகிறோம் இப்ப இயேசுவின் மூலம் கேட்கிற பிதாவே, ஆமென். அனைவரும் சேர்ந்து பாடுவோம் தேவ மகிமைக்கென்று. நாம் கர்த்தரை மகிமைப்படுத்தும்படியாய் ஒரு ஆங்கில கவி, சுகமளிக்கும் கவி, சேர்ந்து பாடுவோம் தமிழிலும் ஆங்கிலத்தில். Blood of the Lamb, there is far, far wonder-working power in the precious blood of the Lamb. There is far, far wonder-working power in the blood of the Lamb. There is far, far wonder-working power in the precious blood of the Lamb. அற்புத வல்லமை இயேசுவின் இரத்தத்தால், வல்லமை உண்டு உண்டு, அற்புத வல்லமை இயேசு கிறிஸ்துவின் இரத்தத்தினால். வல்லமை உண்டு உண்டு, அற்புத வல்லமை இயேசுவின் இரத்தத்தால். வல்லமை உண்டு உண்டு, அற்புத வல்லமை இயேசு கிறிஸ்துவின் இரத்தத்தினால். கர்த்தருடைய ஒரு பரிசுத்த நாமத்திற்கு மகிமை உண்டாவதாக. இந்த நாளும் கர்த்தர் நம்மை ஒரே குடும்பமாக இணைத்திருக்கிறார். அவரை துதிப்பாடும்படியாக, சேவிக்கும்படியாக, வணங்கும்படியாக இந்த நாளை கர்த்தர் நமக்கு என்று கொடுத்திருக்கிறார். இந்த அற்புதமான நாளிலே நாம் கர்த்தரை நாம் துதிக்கப் போகிறோம், மகிமை செலுத்தப் போகிறோம். அவர் பாடல்களை பாடி நாம் ஆர்ப்பரிக்கப் போகிறோம். அதற்குண்டான ஆசீர்வாதங்களையும் சுகங்களையும் பலன்களையும் வல்லமைகளையும் அவரிடத்திலிருந்து நாம் பெற்றுக்கொள்ளப் போகிறோம். கர்த்தர் நல்லவர், வல்லவர், அருமையான காரியங்களை நம் வாழ்க்கையை செய்கிறவர். நாம் அனைவரும் சேர்ந்து முதல் பாடலை சேர்ந்து பாடுவோம். தமிழ் பாடல், தெரிந்த பாடல். என்னோடு சேர்ந்து பாடும் அன்போடு அழைக்கிறேன்.
தூயவனே படைப்பின் காரணனே களிமண்ணான என்னையுமே கண்ணோக்கி பார்த்திடுமே. தூயவனே தூயவனே படைப்பின் காரணனே களிமண்ணான என்னையுமே கண்ணோக்கி பார்த்திடுமே. வெறுமையான பாத்திரம் நான் வெறுத்து தள்ளாமலே நிரப்பி வழியும் பாத்திரமாய் நம்ப செய்திடுமே. வெறுமையான பாத்திரம் நான் வெறுத்து தள்ளாமலே நிரம்பி வழியும் பாத்திரமாய் விளங்க செய்திடுமே. வேதத்தில் காணும் பாத்திரம் எல்லாம் இயேசுவை போற்றிடுமே. என்னையும் அவ்வித பாத்திரமாய் படைத்துக் கொள்ளுமே. குயவனே குயவனே படைப்பின் காரணனே களிமண்ணான என்னையுமே கண்ணோக்கி பார்த்திடுமே. விலை போகாத பாத்திரம் நான் விரைத்து வரலையே. விலையெல்லாம் உம் கிருபையால் உகந்ததாக்கிடுமே. விலை போகாத பாத்திரம் நான் விரும்புவாரில்லையே. விலையெல்லாம் உம் கிருபையால் உகந்ததாக்கிடுமே. தடைகள் யாவும் நீக்கி என்னை தம்மை போல் மாற்றிடுமே. உடைத்து என்னை தடுக்கே உடமை ஆக்கிடுமே. குயவனே குயவனே படைப்பின் காரணனே களிமண்ணான என்னையுமே கண்ணோக்கி பார்த்திடுமே. மண்ணாசையில் நான் மயங்கியே மெய் வழி விட்டகன்றே. கண் போன போக்கை பின்பற்றினேன் கண்டேனில்லை இன்பமே. மண்ணாசையில் நான் மயங்கியே
சுகமே வாழ்நாள் எல்லாம் உம் பாதம் சேரும் பாதையில் நடத்திடுமே தூயவனே தூயவனே படைப்பின் காரணனே களிமண்ணான என்னையுமே கண்ணோக்கி பார்த்திடுமே. மாறி மாறி வாசிக்கும்படியாக தெரிந்து கொள்ளப்பட்டுள்ள சங்கீதம் 71வது அதிகாரம் 1-9 வசனங்கள் முடிய எடுத்தவர்கள் தேவமைக்காக வாசித்து அதனுடைய ஆசீர்வாதத்தை உங்களுக்கும் உங்கள் குடும்பங்களுக்கும் பெற்றுக்கொள்ளுமாறு அன்போடு அழைக்கிறேன். Psalm 71 chapter 71 verse 1-9. Please read for the glory of God and receive the God's blessings for you and your family. கர்த்தாவே, உம்மை நம்பி இருக்கிறேன். நான் ஒருபோதும் வெட்கம் அடையாதபடி செய்யும். உமது நீதியின் நிமித்தம் என்னை விடுவித்து என்னை காத்தருளும். உமது செவியை எனக்கு சாய்த்து என்னை ரட்சியும். நான் எப்பொழுதும் வந்தடைய தக்க கண்மலையாயிரும் என்னை ரட்சிப்பதற்கு கட்டளையாயிரே. நீரே என் கண்மலையும் என் கோட்டையுமாய் இருக்கிறீர். என் தேவன் துன்மார்க்கனுடைய கைக்கு நாயம் சேரும் கொடுமை உள்ளவனுடைய கை என்னை தப்பிவையும். கர்த்தராகிய ஆண்டவரே, நீரே என் நோக்கம். என் சிறு வயது தொடங்கி என் நம்பிக்கையாய் இருக்கிறேன். நான் கர்ப்பத்தில் உழைத்து முதல் உம்மால் அழைக்கப்பட்டேன். என் தாயின் வயிற்றிலிருந்து என்னை எடுத்தவர் நீரே. உண்மையை நான் எப்பொழுதும் துதிப்பேன். அநேகருக்கு நான் ஒரு புதுமை போல நான் நீரே எனக்கு பலத்த அடைக்கலமா இருக்கிறேன். என் வாய் உம்மை துதினாலும் நாள்தோறும் உம்மை மகத்துவத்தினாலும் நிறைந்திருப்பதாக. முதிர்ந்த வயதில் என்னை தள்ளிவிடாதேயும் என் பலன் ஓங்கும் போது என்னை கைவிடாதையும் இரும். என் சத்துருக்கள் எனக்கு விரோதமாய் பேசி என் ஆத்மாவுக்கு காத்திருக்கிறவர்கள் வேகமாய் ஆலோசனை பண்ணி, தேவன் என்னை கைவிடீர், அவர் தொடர்ந்து பிடித்திருங்கள், அவர் விடுவிக்க இல்லை என்றார்கள். தேவனே எனக்கு தீவிரமாயும் என் தேவனே எனக்கு சகாயம் பண்ணி தீவிரமாயும். என் ஆத்மாவை விரோதிக்கிறவர்கள் வெட்கண்டு அழியும். எனக்கு பொல்லாங்கு தேடுகிறவர்கள் நிந்தையினாலும் லட்சத்தினாலும் மூடி படுகிறார்கள். நானும் எப்பொழுதும் நம்பிக்கை கொண்டிருக்கிறேன். மென்மேலும் உண்மை துதிப்பேன். என் வாய் நாள்தோறும் உமது நீதியையும் உமது ரட்சிப்பையும் சொல்லும். அவைகள் தொகையை நான் அறிவேன். கர்த்தராகிய ஆண்டவரே, வல்லமையை முன்னிட்டு நடத்துவேன். உம்முடைய நீதியை பற்றி மேன்மை பாராட்டுவேன். தேவனே, என் சிறு வயது முதல் எனக்கு போதித்து வந்தீர். இதுவரைக்கும் உம்முடைய அதிசயங்களை அறிந்து வந்தேன். இப்பொழுது தேவனே, இந்த சந்நிதிக்கு உமது வல்லமையும் வரப்போகின்ற யாவரும் உமது பராமரத்தையும் என் அறிவிக்குமானும் முதிர்ந்த வயதில் நடைமொழி உள்ள யாவரும் வரைக்கும் என்னை கைவிடாதாக. தேவனே, உம்முடைய நீதி உன்னதமானது. பெரியவர்களை நீ பெரியவராய் இருக்கிற நீர் செய்யது தேவன் உமக்கு நிகரல்லவர். அநேகர் இக்கட்டில் ஆபத்திலையும் காணும்படி செய்ய என்னை நீர் திருப்பவும் திருப்பி தருவதாக. என்னை பூமியில் பாதாளத்திலிருந்து ஏற்ற பண்ணுவீர். என் மேன்மையை பெரும் பண்ணி என்னை மறுபடியும் தேற்றுவீர். என் தேவனே, நான் வீணாய் கொண்டு உம்மையும் உம்முடைய சன்னதியையும் துதிப்பேன். இஸ்ரேலின் பரிசுத்தரே, சுரமண்டலத்தை கொண்டு உம்மை பாடுவேன். நான் பாடும்போது என் உதடுகள் நீர் மீட்டுக் கொண்ட இந்த ஆத்மாவையும் கம்பீரமாய் மகிழும். எனக்கு பொல்லாப்பு தேடுகிறவர்கள் வெட்கொண்டு இழைக்கொண்டு
கண்டபடியினால் நாள்தோறும் என் நாவல் உம்மை நீதியை கொடுக்கும். அல்லேலூயா. கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு உண்டாவதாக. இந்த வசனங்களை வாசித்து குடும்பத்தாரை கர்த்தர் மேலும் ஆசீர்வதித்து பலப்படுத்தி தாங்கி வழிநடத்துவாராக. கர்த்தர் இன்னும் அதிசயமான அடையாளங்களை அவர்கள் வாழ்க்கையில செய்வாராக. சேர்ந்து பாடுவோம். இரண்டாவது பாடல் ஆங்கில பாடல். தடை வகைப்படுத்தும்படியாய் சேர்ந்து பாடுவோம். Let's sing together. Father, we love you, we worship and adore you. Glorify your name in all the earth. Glorify your name, glorify your name, glorify your name in all the earth. Jesus, we love you, we worship and adore you. Glorify your name in all the earth. Glorify your name, glorify your name, glorify your name in all the earth. Spirit, we love you, we worship and adore you. Glorify your name in all the earth. Glorify your name, glorify your name, glorify your name in all the earth. Glorify your name in all the earth. Glorify your name, glorify your name, glorify your name in all the earth. Glorify your name, glorify your name, glorify your name in all the earth. Hallelujah, glory be to God for the wonderful songs that God is giving us tonight to sing and to praise Him. அருமையான பாடல்களை கொடுத்திருக்கிறார் துதிப்பதற்கு, அவரை நாம் வணங்குவதற்கு. யோவான் எழுதின சுவிசேஷம் 10ஆம் அதிகாரம் 28வது வசனம். எடுத்தவர்கள் தேவமகிமைக்காக நீங்கள் வாசிக்கும்படியாய் ஆசீர்வாதத்தை பெற்றுக்கொள்ளும்படியாய் அன்போடு அழைக்கிறேன். John, the Gospel book, chapter 10, verse 28. Please read and get the God blessings for you and your family. I give them eternal life, and they will never perish, and no one will snatch them out of my hand. Amen. நான் அவைகளுக்கு நித்திய ஜீவனை கொடுக்கிறேன், அவைகள் ஒரு காலும் கெட்டுப் போவதில்லை, ஒருவனும் அவைகளை என் கையிலிருந்து பறித்துக் கொள்வதும் இல்லை என்பதே. கர்த்தர் தாமே ஆசீர்வதிப்பார். இந்த வசனங்களை வாசித்த குடும்பத்தாரை கர்த்தர் மென்மேலும் ஆசீர்வதித்து பாதுகாத்து வழிநடத்துவார் என்று விசுவாசிக்கிறோம். The good Lord bless the words. The good Lord bless the family who happen to read it. May God guide them and protect them and lead them according to His riches and glory. Amen.
Third song, it's a Tamil song. Let's sing and glorify God together. மூன்றாவது பாடல் ஒரு தமிழ் பாடல். சேர்ந்து பாடி தேவனை மையப்படுத்துவோம். இந்நாட்களிலே துதிகளை நாம் செலுத்துவது நம்முடைய கடமையா இருக்கிறது. To praise his name, it's a bound duty. Let's praise and worship him. கர்த்தரை நம்பினவன் என்றென்றும் பாக்கியவான். கர்த்தரை நம்பினவன் என்றென்றும் செழித்திருப்பான். கர்த்தரை நம்பினவன் என்றென்றும் பாக்கியவான். கர்த்தரை நம்பினவன் என்றென்றும் செழித்திருப்பான். அவன் சோர்ந்து போவதில்லை, அவன் வெட்கமடைவதில்லை. அவன் சோர்ந்து போவதில்லை, அவன் வெட்கமடைவதில்லை. அவன் செய்வதெல்லாம் வாய்க்கும், அவன் சொல்வதெல்லாம் நடக்கும். அவன் செய்வதெல்லாம் வாய்க்கும், அவன் சொல்வதெல்லாம் நடக்கும். கர்த்தரை நம்பினவன் என்றென்றும் பாக்கியவான். கர்த்தரை நம்பினவன் என்றென்றும் செழித்திருப்பான். அவன் பேலத்தின் மேல் பேலன் அடைந்து அவன் கழுகை போல் எழும்பிடுவான். அவன் பேலத்தின் மேல் பேலன் அடைந்து அவன் கழுகை போல் எழும்பிடுவான். அவன் ஆஸ்தி பெருகிடுமே, அவன் ஆயுள் நீடித்திடும். அவன் ஆஸ்தி பெருகிடுமே, அவன் ஆயுள் நீடித்திடும். கர்த்தரை நம்பினவன் என்றென்றும் பாக்கியவான். கர்த்தரை நம்பினவன் என்றென்றும் செழித்திருப்பான். அவன் விருப்பம் நிறைவேறும், அவன் சத்துரு விழுந்திடுவான். அவன் விருப்பம் நிறைவேறும், அவன் சத்துரு விழுந்திடுவான். அவன் கொம்பு உயர்த்தப்படும், அவன் சீயோனை சேர்ந்திடுவான். அவன் கொம்பு உயர்த்தப்படும், அவன் சீயோனை சேர்ந்திடுவான். கர்த்தரை நம்பினவன் என்றென்றும் பாக்கியவான். கர்த்தரை நம்பினவன் என்றென்றும் செழித்திருப்பான். கர்த்தரை நம்பினவன் என்றென்றும் பாக்கியவான். கர்த்தரை நம்பினவன் என்றென்றும் செழித்திருப்பான். நாம் அவரை நம்பி இருக்கும் பொழுது நாம் வெட்கப்பட்டு போவதில்லை. நாம் எந்நாளிலும் செழித்திருக்கும்படி, நம்முடைய ஆயுள் நீடித்திருக்கும்படி கர்த்தர் ஆசீர்வாதத்தை பொழிகிறார். Just because he loves us, his mercy endureth forever, and his grace covers us, we're protected. He extends our lifespan, he blesses us
He's not making us to fall in shame. Glory be to God. தேவனுக்கு மகிமை உண்டாவதாக. யோவானின் சுவிசேஷம் 16ஆம் அதிகாரம் 33ஆம் வசனம் எடுத்தவர்கள் தேவனுக்காக வாசிக்கும்படி அன்போடு கேட்டுக்கொள்கிறேன். John chapter 16 verse 33. Please read and get the God's blessings for you and your family. These things I have spoken unto you, that in me ye might have peace. In the world ye shall have tribulation, but be of good cheer. I have overcome the world. Amen. என்னிடத்தில் உங்களுக்கு சமாதானம் உண்டாயிருக்கும் பொருட்டு இவைகளை உங்களுக்கு சொன்னேன். உலகத்தில் உங்களுக்கு உபத்திரம் உண்டு, ஆனாலும் திடன் கொள்ளுங்கள், நான் உலகத்தை ஜெயித்தவன் என்றார். ஆமென். கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு மகிமை உண்டாவதாக. இந்த வசனங்களை வாசித்த இரு குடும்பத்தாரையும் கர்த்தர் மென்மேலும் ஆசீர்வதித்து நல்ல சுகமும் பலமும் கட்டளையிட்டு கர்த்தர் அவர்களோடு இருந்து எல்லா காரியங்களிலும் விடுதலை அளித்து அவருடைய தேவையெல்லாம் சந்தித்து இன்னும் உயர்த்தி கர்த்தர் இவர்களை மகிமைப்படுத்துவாராக. Amen. Hallelujah. Glory be to God. Let's sing the fourth song. It's an English song. Let's sing and glorify God together. It's a known one. ஒரு ஆங்கில பாடல், தெரிந்த பாடல் சேர்ந்து பாடி தேவனை மகிமைப்படுத்துவோம். Like a river attendeth my way, when sorrows like sea billows roll, whatever my Lord thou hast taught me to say, it is well with my soul. It is well with my soul, with my soul. It is well with my soul. It is well with my soul. Through Satan should buffet, though trials should come, let this blessed assurance control, that Christ has regarded my helpless estate and had shed his own blood for my soul. It is well with my soul, with my soul. It is well with my soul. It is well with my soul. My sin, oh, the bliss of this glorious call. My sin, not in part, but the whole, is nailed to the cross, and I bear it no more. Praise the Lord,
my fate shall be sight. The clouds be rolled back as a scroll. The trump shall resound, and the Lord shall descend. Even so, it is well with my soul. It is well with my soul, with my soul. It is well with my soul. It is well with my soul. It is well with my soul. Glory be to God. Hallelujah. அவருடைய செயல்கள் எல்லாம் நம்முடைய நன்மைக்காய் இருக்கும். அவருடைய கிரியைகள் எல்லாம் ஏற்கனவே அவர் திட்டமிட்டபடி நடந்து கொண்டிருக்கிறது. His plans are well designed. His zeal and action has already been planned, pre-planned. And we are living according to His will. His grace and mercy has been surrounding us. நாம் வாழ்வது அவருடைய சித்தம், கிருபையும் இரக்கம் நம்மை சூழ்ந்து கொண்டிருக்கிறது. ஆமென். 2 கொரிந்தியர் 4:17 எடுத்தவர்கள் தேவமகிமைக்காக வாசித்து ஆசீர்வாதத்தை பெற்றுக்கொள்ளுமாறு அன்போடு அழைக்கிறேன். 2 Corinthians chapter 4 verse 17. Please read and get the God's blessings for you and your family. For this light momentary affliction is preparing for us an eternal weight of glory beyond all comparison. Amen. மேலும் காணப்படுகிறவைகளை அல்ல, காணப்படாதவைகளை நோக்கி இருக்கிற நமக்கு அதி சீக்கிரத்தில் நீங்கும் லேசான நம்முடைய உபத்திரவம் மிகவும் அதிகமான நித்திய கனமகிமையை உண்டாக்குகிறது என்பதே. கர்த்தர் தாமே இந்த வசனங்களை ஆசீர்வதிப்பார். இதை வாசித்த குடும்பத்தாரை கர்த்தர் மேலும் ஆசீர்வதிப்பார். அவருடைய செயல்கள் எல்லாம் கர்த்தர் பாதுகாத்துக் கொள்வார், விருத்தியடை செய்வார், ஆசீர்வதிப்பார். ஆமேன். சாட்சியின் நேரம். இந்த நேரத்திலே கர்த்தருக்கு மகிமையாக உங்கள் சாட்சிகளை உங்கள் நாவினால் நீங்கள் சொல்லி கர்த்தரை மகிமைப்படுத்தும்படியாய் கேட்டுக்கொள்கிறேன். நாம் அனைவரும் ஆலயத்திற்கு செல்ல முடியாத ஒரு சூழ்நிலை நாம் இருந்து கொண்டிருக்கிறோம். நம்முடைய காணிக்கைகளையோ நம்முடைய தசவாங்களையோ நாம் கொடுக்க முடியாத சூழ்நிலை இருந்து கொண்டிருக்கிறோம். கர்த்தர் எதிர்பார்க்கிற காரியம் நாம் நன்றியோடு அவரை நாம் துதிக்கும்படியாய், நன்றி செலுத்தும்படியாய், அவர் செய்திருக்கிற அதிசயங்களையும் அற்புதங்களையும் குறித்து, சின்ன பெரிய வேலைகளை குறித்து நாம் சாட்சி பகிர்வோம் என்றால் பரலோகத்திலே தேவன் அநேக தேவதூதர்களோடு அமைந்திருப்பார். அவர்கள் கம்பீரித்து மகிழும் பொழுது தேவனுக்கு மகிமை உண்டாகும். It is best to praise His name by giving thanks to God for what are all the magnanimous ways that He has blessed us, miraculous ways that He has done in our life. He has cleansed us, washed us, purified us, made us holy. He gave His breath for us to live. Please share testimonies for the glory of God. God will bless you more and more. It's almost like a tithing, like a offertory that you're going to share in the form of word and by thanking God in testimony. இதை ஒரு காணிக்கையாக நீங்கள் செலுத்தும்படியாய், சாட்சியை நீங்கள் சொல்லும்படியாய் அன்போடு அழைக்கிறேன். டெஸ்டிமனி டைம், சாட்சியின் நேரம். கர்த்தருடைய மகிமையான நாமத்திற்கு மகிமை செலுத்துகிறேன். இந்த நாளிலும் கர்த்தர் என்னையும் என் குடும்பத்தையும் பத்திரமாய் பாதுகாத்துக் கொண்டிருக்கிறார். ஆயுசு நாளை கூட கூட்டி கொடுத்திருக்கிறார். இந்த நாள் ஒரு மறக்க முடியாத ஒரு நாள். காரணம், அநேக மனவேதனையை கூட்டும்படியாக பல செய்திகள் பல இடங்களிலிருந்து வந்தாலும் இன்று கேள்விப்பட்ட வரைக்கும் எனக்கு என் காதில் வந்து விழுந்த ஒரு 5 மரணங்களை நான் நினைவு கூர்ந்து பார்க்கும் பொழுது கர்த்தர் இன்னும் என்னை பலமாய் ஸ்திரமாய் வைத்திருக்கிறார். அவர் நாசியிலிருந்து ஊதின அந்த ஒரு மூச்சு காற்றானது என்னை வாழ வைத்துக் கொண்டிருக்கிறது.
நன்றி செலுத்துகிறேன். நல்ல உணவுக்காக, நல்ல வீட்டிற்காக, நல்ல குடும்பத்திற்காக, நல்ல வாழ்க்கைக்காக, மற்றவர்களுக்கு ஜெபிக்க கர்த்தர் கொடுத்திருக்கிற இந்த கிருபைக்காக, ஸ்லாக்கியத்திற்காக, அது மட்டுமல்லாமல் சுகமாய் வாழும்படியாக, அநேகருக்கு கர்த்தரை பற்றி பறைசாற்றும்படியாக, எடுத்து சொல்லும்படியாக, அவருடைய வேதனைகளை நாம் அறிந்து கொண்டு ஜெபிக்கும்படியாக, கிறிஸ்துவை இன்னும் சுவிசேஷன் வாயிலாக அநேகருக்கு அறிவிக்கும்படியாக கர்த்தர் கிருபை செய்து கொண்டிருக்கிறார். செய்த எல்லா நன்மைகளுக்காகவும், பாதுகாத்த எல்லா வழிகளுக்காக நன்றி செலுத்துகிறேன். இந்த நிமிடம் வரை ஒரு குறைவில்லாமல் நடத்தி கொண்டிருக்கிறார். அநேகர் நம்மளை விட்டு கடந்து போயினும் தேவனுடைய சிரமா வைத்திருக்கிறார். இன்னும் நம்முடைய வீட்டு வாசற்படிக்கு உள்ளே சத்ரு வராமல் நம்மளை பாதுகாத்துக் கொண்டிருக்கிறார். சிறிய சிறிய உபத்திரம் இருந்தாலும் கர்த்தர் பெரிய ஆபத்தில் நம்மை காப்பாற்றிக் கொண்டிருக்கிறார். நன்றி செலுத்துகிறேன், துதிக்கிறேன். இந்த சாட்சியை தேவனுக்கு என்று நான் சமர்ப்பிக்கிறேன். Glory be to God for the wonderful testimony. For God happened to make that in my life. Glory be to God. Any more testimony? சாட்சி நான் நீங்க சொல்லும்படி அன்போடு அழைக்கிறேன். Hallelujah. சாட்சிகள் இருக்கா? Glory be to God. ஒரு நன்றி பாடலை பாடி தெய்வ செய்திக்குள் நாம் கடந்து செல்வோம். தெரிந்த பாடல் சேர்ந்து பாடுவோம். கர்த்தருக்கு நன்றி செலுத்தும்படியாய் நாம் சேர்ந்து பாடுவோம். விடுதலை முழங்கிடுவோமே, விக்கினம் யாவும் அகலும், இடுக்கண்கள் சூழ்ந்திடும் வேளை ரட்சகன் மீட்பருள்வாரே. நுகங்கள் முறிந்திடும், கட்டுகள் அருந்திடும், விடுதலை பெருவிழா காண்போம். நுகங்கள் முறிந்திடும், கட்டுகள் அருந்திடும், விடுதலை பெருவிழா காண்போம். ஆனந்த துதி ஒலி கேட்கும், ஆடல் பாடல் சத்தமும் தோணிக்கும், ஆகாய விண்மீனாய் அவர் ஜனம் பெருகும், ஆண்டவர் வாக்கு பலிக்கும். ஆகாய விண்மீனாய் அவர் ஜனம் பெருகும், ஆண்டவர் வாக்கு பலிக்கும். Glory be to God. கர்த்தர் நல்ல நாளை கொடுத்திருக்கிறார். கண்களை யாவரும் மூடி ஒரே ஒரு தேவனை நோக்கி நாம் பார்ப்போம். எங்களை அதிகமாக நேசிக்கின்ற அன்பின் ஆண்டவரே, இந்த மாலைக்கு நன்றி செலுத்துகிறோம். இந்த பொது முடக்கத்தின் ஆண்டவரே, இந்த ஆராதனையிலே நாங்கள் அனைவரும் ஒரே குடும்பமாக கலந்து கொண்டு உங்கள் நாமத்தை துதிக்கிறோம், ஸ்தோத்திரத்துக் கொண்டிருக்கிறோம். ஆண்டவரே, எங்கள் துதிகளின் மத்தியிலே நீர் வாசம் செய்து கொண்டிருக்கிறீர். எங்களுடைய குறைகளை கேட்டுக் கொண்டிருக்கிறீர். எங்களுடைய கேள்விகளுக்கு பதில் தரப்போகிறீர். இந்த நாளிலும் உங்களுடைய வார்த்தை நாங்கள் தியானிக்க போகிறோம். இந்த வார்த்தையில் நாங்கள் தியானிக்கிற சமயத்திலே நீர் எங்களோடு பேசும்படியாய், இடைப்படும்படியாய், எங்களை வழிநடத்தும்படியாய், எங்களை பலப்படுத்தும்படியாய், காத்துக்கொண்டு முழுவதுமாக உங்களுடைய சித்தம் எங்கள் வாழ்க்கை நடக்கும்படியாக கிருபை செய்யும்படியாய் ஜெபிக்கிறோம். வரதனைப்பட்ட மக்களுக்காக ஜெபிக்கிறோம். கூடி சீக்கிரம் அழைத்துக் கொண்டு வாருங்க. யார் யாரெல்லாம் வர வேண்டும், ஆசீர்வாதத்தை பெற வேண்டும், சுகத்தையும் பலத்தையும் விடுதலையும் பெற வேண்டும் என்று சித்தம் கொண்டிருக்கிறோம். எல்லாம் நீர் சுகத்தை அளிப்பீர், பலத்தை அளிப்பீர், விடுதலை கொடுப்பீர் என்று விசுவாசிக்கிறோம் சுவாமி. இந்த நாளில் நான் கற்றுக்கொள்ள வேண்டிய பாடங்கள் ஆண்டவரே எங்கள் மனதில் நிறுத்தி வைக்கும்படியாய், எங்கள் வாழ்க்கையின் ஆதாரமாய் நாங்கள் வைத்து நடக்கும்படியாய் கிருபை செய்யுங்க. பலப்படுத்தியவர்களுங்க, காத்துக்கொள்ளுங்க, வழிநடத்துங்க, ஆசீர்வதிங்க. மீட்பர் இயேசுவின் மூலம் கேட்கிறேன் ஜீவனுள்ள பிதாவே, ஆமென். Praise the Lord, my dear brothers and sisters in Christ. I welcome you all in the ever sweetest name of our Lord and Savior Jesus Christ. I welcome you on behalf of Deliverance Ministry and Deliverance Prayer House. கிறிஸ்துவுக்குள் அன்பான சகோதர சகோதரிகள் உங்கள் யாவரையும் இயேசு கிறிஸ்து நாமத்தினாலே வாழ்த்து வரவேற்கிறேன். விடுதலையின் ஊழியத்தின் சார்பிலேயும் விடுதலையின் ஜெபத்தின் சார்பிலேயும் உங்களை வரவேற்பதிலே பெருமகிழ்ச்சி அடைகிறேன். இந்த நாளிலே கர்த்தர் நமக்கு என்று கொடுத்திருக்கிற ஒரு பெரிதான, ஒரு அருமையான ஒரு வாக்குத்தத்தம். கர்த்தர் நம்மளை நேசிக்கிறார். அதன் நிமித்தம் நம்மை விட்டு பிரியாமல் இருந்து நம்மளை பாதுகாத்துக் கொண்டிருக்கிறார். Just because he loves us more and more, he is not leaving us at any point. He is making us to live just because his love endureth forever. In John chapter 10 verse 28 it says like this, and I give unto them eternal life, and they shall never perish, neither shall any man pluck them out of my hand.
யோவான் 10ஆம் அதிகாரம் 22 வசனம் சொல்லுகிறது, நான் அவைகளுக்கு நித்திய ஜீவனை கொடுக்கிறேன், அவைகள் ஒரு காலும் கெட்டு போவதில்லை, ஒருவனும் அவைகளை என் கையிலிருந்து பறித்துக் கொள்வதும் இல்லை. இந்த காலகட்டத்தில் கர்த்தர் நமக்கு கொடுத்திருக்கிற பெரிதான ஒரு வாக்கு தத்தம் என்னவென்றால், நாம் அவருடைய கரங்களில் இருக்கிறோம். நம்மை எந்த ஒரு சூழ்நிலையும் எந்த ஒரு காரியமும் பறித்து கொள்ள முடியாத ஒரு சூழ்நிலை கர்த்தர் நமக்கு கொடுத்திருக்கிறார். உலகத்திலே அநேகர் நாம் பார்த்து கொண்டிருக்கிறோம். நம்முடைய நண்பர்கள், தெரிந்தவர்கள், உறவினர்கள் மற்றும் பழகினவர்கள், அது மட்டுமல்லாமல் கூட வேலை செய்தவர்கள், இப்படி பலரை நாம் பார்த்து கொண்டிருக்கிறோம். எப்பொழுது, எங்கே, எப்படி என்ற கேள்விகள் நம்முடைய வாழ்க்கையிலே இன்று அன்றாட ஒரு கேள்வியாக மாறிவிட்டது. ஒரு துக்க செய்தியை கேட்கும் பொழுது யாருக்கு, எப்போ, எங்க, எப்படி, ஐயோ இப்படி ஆயிடுச்சா, எங்க இருக்காங்க, என்ன சொல்றாங்க, இப்படிலாம் கேட்டுக்கொண்டிருக்கிறோம். ஒரு விதமான ஒரு பயம் இந்த வார்த்தைகளிலே நம்மை ஆட்கொள்கிறது. ஒருவேளை இந்த வார்த்தைகள் நாம் பேசவில்லை என்றாலும் நம்மை சுற்றி இருக்கிறவர்கள் பேசும் பொழுது இந்த பயம் நம்மை ஆட்கொண்டு கொண்டிருக்கிறது. எவ்வளவு நாள் வாழப்போகிறோம், எவ்வளவு நாள் இருக்க போகிறோம், என்ன செய்ய போகிறோம், நாளை உயிரோடு இருப்போமா, நம்முடைய குடும்பம் காப்பாற்றப்படுமா, நம்முடைய சூழ்நிலை என்னவாக இருக்கும், நம்முடைய கணவனோ மனைவியோ, நம்முடைய பிள்ளைகளோ, நம்முடைய பெற்றோர்கள்மார்களோ, நண்பர்களோ, கூட வேலை செய்யக்கூடிய உறவினர்களோ இருப்பார்களா? இதையெல்லாம் நாம் இந்த நாளிலே நாம் பார்த்து கொண்டிருக்கிறோம், நாம் கேட்டுக்கொண்டிருக்கிறோம். இப்படியான ஒரு கேள்வி நம்முடைய மனதிலே எழும் பொழுது பெரிதான ஒரு கலக்கம் இருக்கிறது. கொஞ்சம் கொஞ்சமாய், சிறிதாய் நம்முடைய ஒரு பயம் நம்மை ஆட்கொள்கிறது. ஆனால் தேவனுடைய வார்த்தையை நாம் பார்க்கும் பொழுது, நான் அவைகளுக்கு நித்திய ஜீவனை கொடுக்கிறேன் என்று கர்த்தர் சொல்லுகிறார். இன்று அநேக தேவ பிள்ளைகள் எடுத்துக்கொள்ளப்பட்டாலும் நம்முடைய விசுவாசம், நம்முடைய நம்பிக்கை அவர்கள் தேவனுக்கு முன்பாக நடந்து கொண்ட ஒரு நடத்தையின் நிமித்தமாய், அவர்கள் தேவனிடத்திலே இருக்கிற ஒரு பட்சத்தின் நிமித்தமாய், தேவர் அவர்களை ஆட்கொள்கிற ஒரு விசுவாசத்தின் அடிப்படையிலே நாம் சொல்லுகிற காரியம், தேவன் அவர்களை நிச்சயமாக அவரிடத்தில் சேர்த்துக் கொள்வார் என்பதை நாம் விசுவாசிக்கிறோம். இந்த காலகட்டத்திலே இப்படியான ஒரு சூழ்நிலை நாம் வாழ்ந்து கொண்டிருக்கும் பொழுது இந்த தேவனுடைய வசனங்கள் நம்முடைய வாழ்க்கையிலே வாக்குத்தத்தங்களாக இருந்து கொண்டிருக்கின்றன. நான் அவைகளுக்கு நித்திய ஜீவனை கொடுக்கிறேன். இந்த நித்திய ஜீவன் என்று பார்க்கும் பொழுது இந்த காலம் நம் குடும்பத்தோடு நாம் செலவு செய்கின்ற நேரம், இந்த வாழ்க்கை அல்லாமல் நித்திய வாழ்க்கையை கர்த்தர் கொடுக்கிறேன் என்று சொல்கிற ஒரு வாக்குத்தத்தை நாம் பார்த்துக் கொள்கிறோம். நான் ஏற்கனவே அநேக செய்திகளில் நான் சொன்னது போல, இந்த உலக வாழ்க்கை நாம் மேற்கொள்வது ஒரு LLR போல, ஒரு டிரைவர்ஸ் லேர்னர்ஸ் லைசன்ஸ் போல. ஸோ இந்த இடத்துல நம்ம இந்த லேர்னர்ஸ் டிரைவிங் லைசன்ஸை நம்ம வச்சு நம்ம வண்டி ஓட்டி நம்ம கத்துக்கிட்டு எப்படி நம்ம ஃபீல்ட்ல ட்ராக்ல ஓட்டுறோமோ, இதே போல நாம இப்போ வாழ்ற வாழ்க்கை நிமித்தமாய் நாம் சேர்த்து வைக்க கொள்ளக்கூடிய நன்மைகள், ஆசீர்வாதங்கள், தேவனுடைய கிருபைகள், இது எல்லாம் நித்திய காலத்தில் நமக்கு பிரயோஜனமா இருக்கும். ஏனென்றால் அவர் சொல்லுகிற ஒரு அருமையான ஒரு காரியம், வாக்குத்தத்தம் வசனம், நான் அவைகளுக்கு நித்திய ஜீவனை கொடுக்கிறேன். And I give unto them eternal life. Not the life that you're going to live for once. The life which I provide is an eternal life. I'm going to make you ready. I'm making your life so neat and designing it for you to live eternally. அவைகள் ஒரு காலம் கெட்டு போவதில்லை. It's not going to be spoiled. Today, if we die, this body get decomposed. This soul will be reaching to God. இன்று நாம் மரிக்கும் பொழுது நம்முடைய சடலம் இந்த உலகத்திலே மண்ணுக்கு மண்ணாய் போகும். நம்முடைய ஒரு ஆத்மாவோ ஒரு இடத்துல சேரும் என்ற காரியத்தை நாம் பார்த்து கொண்டிருக்கிறோம். ஆனால் இங்கு ஆண்டவர் சொல்லுகிற காரியம், இந்த ஒரு காரியத்தை பார்க்கும் பொழுது அவைகள் ஒரு காலம் கெட்டு போவதில்லை. And they shall never perish. இப்படியான வார்த்தை கொடுக்கும் பொழுது இந்த வார்த்தையின் நிமித்தமாய் நாம் விசுவாசத்திலே நாம் ஸ்திரமாய் தழைத்து நிற்கும் பொழுது கர்த்தர் நம்மளை பார்க்கிறார். நம்முடைய விசுவாசத்தின் அளவாய் நம்மளை ஆசீர்வதிக்கிறார். He blesses us. What is the blessing that he gives? The cure, the deliverance, the healing, everything. அவர் கொடுக்கிற இந்த ஒரு ஆசீர்வாதம் சுகம், பலன், ஜீவன், அது மட்டுமல்லாமல் நம்முடைய தேவைகள், ஆசீர்வாதங்கள், வரங்கள், வல்லமைகள், இப்படியே கர்த்தர் நம்முடைய பெரிய ஒரு வாழ்க்கையை பார்த்து கொண்டிருக்கும் பொழுது, தேவனுடைய பிள்ளைகளாக மாறி இருக்கும் பொழுது கர்த்தர் கொடுக்கிற அந்த வசனத்திலே இன்னொரு வரி, அவைகளை என் கையிலிருந்து பறித்துக் கொள்வதும் இல்லை, அது கெட்டு போவதும் இல்லை, என் கையிலிருந்து பறித்துக் கொள்வதும் இல்லை, நித்திய ஜீவனை நான் கொடுக்கிறேன்.
neither shall any man pluck them unto out of my mind. Glory be to God. Say hallelujah. Amen. Neither shall any man pluck them out of my mind, and they shall never perish, and I give unto them an eternal life. Wherever you are, my dear brothers and my dear sisters, please sustain in your faith. Please sustain in your trust in God. நீங்கள் தேவன் மீது வைத்திருக்கிற விசுவாசம் உங்களை காப்பாற்றிக் கொண்டிருக்கிறது. நான் வாழ்வேன், நான் ஸ்திரமாய் வாழ்வேன், நான் நன்றாய் வாழ்வேன் என்று நீங்கள் விசுவாச அடிப்படையில் நீங்கள் மேற்கொள்ளும் பொழுது கர்த்தர் இடைப்படுகிறார். உங்களுடைய புயமோ உங்களுடைய பலம் உங்களை காப்பாற்றாது. தேவனுடைய புயம், தேவனுடைய பலம் மற்றும் உங்களை காப்பாற்றும். Only God's might and God's will and God's power can save you. Not your own might, not your own power can ever save you. This is what God's promise for you today. John chapter 10:28. Please write it down and keep this and pray according to it. God will save your family and God will answer for all your prayers. இந்த வசனத்தை நீங்கள் முன்மாதிரியாக வைத்துக் கொண்டு வாக்குத்தத்தங்களை கடைபிடித்துக் கொண்டு நீங்கள் ஜெபிக்கும் பொழுது கர்த்தர் பெரிய அற்புதங்களையும் பெரிய அடையாளங்களையும் உங்கள் வாழ்க்கையில் செய்வார். உங்களை ஸ்திரமாய் வாழ வைப்பார், உங்கள் குடும்பங்களும் வாழ வைப்பார். நீங்கள் ஜெபிக்கிற ஜெபங்களுக்கு கர்த்தர் பதில் அளிப்பார். எடுத்து வாசிப்போம். யோவான் சுவிசேஷம் 16ஆம் அதிகாரம் 33வது வசனம். John chapter 16 verse 33. These things I have spoken unto you. These things I have spoken unto you, that in ye might have peace. In the world ye shall have tribulation, but be of good cheer, I have overcome the world. தன்னிடத்தில் உங்களுக்கு சமாதானம் உண்டாயிருக்கும் பொருட்டு இவைகளை உங்களுக்கு சொன்னேன். உலகத்தில் உங்களுக்கு உபத்திரம் உண்டு, ஆனாலும் திடன் கொள்ளுங்கள், நான் உலகத்தை ஜெயித்தேன் என்றார் என்பதே. இந்த நாளிலும் என்னுடைய அருமை தம்பி, என்னுடைய சித்தப்பாவின் மகன் இன்ற ஒரு கொள்ளை நோயினாலே மரணத்திற்குள்ளே அவர் சென்றிருக்கிறார். விசுவாசிக்கிறோம் அவர் நித்திய வாழ்க்கையை வாழப்போகிறார். இன்னும் கொஞ்ச நாட்களிலே நாம் எல்லாம் ஆண்டவரிடத்தில் சேரும்போது நாம் அவரை பார்ப்போம் விசுவாசத்தில் நாம் இருந்து கொண்டிருக்கிறோம். கர்த்தர் கொடுக்கிற ஒரு பெரிதான ஒரு மகத்துவமான ஒரு காரியம் என்னவென்றால், இந்த நாட்களிலே கர்த்தர் நம்முடைய வாழ்க்கையிலே நாம் சுமந்து பாரமாய் கருதுகிற காரியங்கள் மன வேதனையாய் இந்த செய்தியை கேட்கும் பொழுது மனதிலே அப்படி ஒரு வேதனை, அப்படி ஒரு கஷ்டம், அப்படி ஒரு துயரம், அப்படி நெஞ்சுக்கு அப்படியே கீழே இழுத்துட்டு போற மாதிரிலாம் இருக்கும். ஏன்னா இந்த மரணங்கள் நம்ம கேட்க 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 அதனுடைய மரணத்தினுடைய ஒரு தன்மையை இழந்து விடுகிறது. என்னைக்காவது ஒரு நாள் ஒரு டெத்து, ஒரு ஃபியூனரல்னா நம்ம ரெஸ்பாண்ட் பண்ணலாம், ஃபீல் பண்ணலாம். ஆனா எப்பவுமே டெய்லி பார்க்கும்பொழுது ஃபேஸ்புக்லயும் இன்ஸ்டாகிராம்லயும் இல்ல வாட்ஸ்அப்ல நீங்க பார்க்கும்பொழுது இதே மரணம் 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 நம்ம பார்க்கும் பொழுது அந்த மரணத்தினுடைய ஒரு காரியமே ஒரு 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 பயமும் ஒரு அச்சுறுத்தல் நம்மளுக்கு இல்லாம ஒரு மாதிரி பழகி போற ஒரு காரியத்தை நான் பார்த்து கொண்டிருக்கிறோம். சமாதானம் இல்லாமல், சந்தோஷம் இல்லாமல், நிம்மதி இல்லாமல், இன்னும் கஷ்டம் மேல கஷ்டம், இன்னும் சாப்பிட வழி இல்லாம, தூங்க வழி இல்லாம, ஆக்சிஜன் இல்லாம, தண்ணி இல்லாம, இப்படியா இருக்கும் பொழுது நம்ம தேவனை நொந்துக்கிறோம். Because God sometimes we grumble. ஏன் ஆண்டவரே, ஏன் எனக்கு மட்டும் இந்த பிரச்சனை, ஏன் என்ன சுற்றி இருக்கிறவங்க மட்டும் இந்த பிரச்சனை, நான் என்ன பாவம் பண்ணேன், ஏன் அவங்களுக்கு இந்த பிரச்சனை, அவ்வளவு நல்லா செய்தாங்களே, அவ்வளவு நல்ல ஊழியம் பண்ணாங்களே, அவ்வளவு மகிமையா உமக்கு என்று உங்க நாமத்தை அறிவிச்சாங்களே, ஏன் ஆண்டவரே. நம்ம ஆண்டவர் கேள்வி கேட்க முடியாது, நிச்சயமா கேள்வி கேட்கவே முடியாது. கர்த்தரை கேள்வி கேட்க நமக்கு அதிகாரம் கிடையாது. ஹல்லேலூயா. நம்மை படைத்த தேவனா இருக்கிறார், அண்ட சராசரங்களை படைத்த தேவனா இருக்கிறார். சொல்லுவா பாருங்க, இன்னொரு அழகான வசனம், உங்களுக்கு உபத்திரமே இல்லைன்னு சொல்லவே இல்லை, உங்களுக்கு உபத்திரம் உண்டு. ஒரு 2 வாரத்துக்கு முன்பதாக பேஸ்புக்ல ஒரு காணொலி நான் பார்த்தேன், முகவாலை பகுதியில. அப்போ ஒரு அம்மா வந்து ஒரு சாமியார் கிட்ட ஒரு கேள்வி கேட்கிறாங்க. சந்தோஷமா வாழணும் ஐயா, அதனால என்ன பண்ணணும், கஷ்டமே இருக்கக்கூடாது, வலி இருக்கக்கூடாது, வேதனை இருக்கக்கூடாது, உபத்திரமே இருக்கக்கூடாது, நிச்சயமா சந்தோஷமா ஹாப்பியா வாழணும், என்ன பண்ணணும்? அதுக்கு ஒரு சொன்ன பதில், செத்து போ அப்படின்னாரு. நீ செத்துட்டா அதெல்லாம் உனக்கு பிரச்சனையே கிடையாது. நீ செத்து போயிட்டேன்னா உனக்கு வலி தெரியாது, உனக்கு வேதனை தெரியாது, அழமாட்ட, கஷ்டப்பட மாட்ட, உனக்கு எதுவுமே தெரியாது, செத்து போ. உலக பிரகாரமா இருக்கக்கூடிய காரியத்திலே இப்படி இருக்கும். ஆனால் நம்முடைய தேவன் சொல்லுகிற காரியத்தை நீங்கள் பார்க்கும் பொழுது வித்தியாசமா இருக்கிறது. என்னிடத்தில் உங்களுக்கு சமாதானம் உண்டாயிருக்கும். உலகத்திலே உங்களுக்கு சமாதானம் இல்லை, ஆனால் நீங்கள் என்னை தேடும் போது என்னிடத்திலே உங்களுக்கு சமாதானம் இருக்கும். வீட்டுல பிரச்சனை, பிரச்சனை மேல பிரச்சனை, வீட்டுல ஒரே ஒரு நேரம் கூட நிம்மதியா இருக்க முடியல,
ஆபீஸ்ல பிரச்சனை, ஒர்க் பிரச்சனை, வேலை போயிடுச்சு, பிசினஸ் இல்ல, இன்னைக்கு அடுத்த வேலை சாப்பாட்டுக்கு வழி இல்லை, வீட்டுக்கு வாடகை கட்ட முடியல, இப்படி அநேக பிரச்சனைகள் இருந்து நாம் பார்க்கும் பொழுது சமாதானமின்மை, சமாதானம் தொலைச்சிட்டு உட்கார்ந்துருக்கிறோம். நம்மளுடைய சமாதானத்தை நாமளே தொலைச்சிருக்கிறோம். அநேக நேரங்களில் நாம் உலக பிரகாரமான காரியங்களை பின்பற்றும் போது நம்ம சமாதானத்தை தொலைச்சிருக்கிறோம். ஆனால் ஆண்டவர் சொல்லுகிற வசனம் இங்க என்ன இருக்குன்னா, என்னிடத்தில் உங்களுக்கு சமாதானம் உண்டாயிருக்கும் பொருட்டு, these things I have spoken unto you that in me ye might have peace. இவைகளை உங்களுக்கு சொன்னேன், உலகத்தில் உங்களுக்கு உபத்திரவம் உண்டு. உங்களுக்கு இந்த உலகத்தில் நீங்க வாழ்ற நாள் வரைக்கும், நீங்க பிறந்த நாள்ல இருந்து அழ ஆரம்பிச்சிருவீங்க. ஒரு தாயினுடைய வயிற்றுல இருந்து நீங்க வெளியே வரும் பொழுது நீங்க அழுதுட்டு தான் நீங்க பிறப்பீங்க. நீங்க அழ ஆரம்பிச்சு நீங்க என்ன பண்ணுவீங்க, நீங்க பிறப்பீங்க. இப்படியே பிறந்து அழுது 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 வாழ்க்கையில எல்லா சூழ்நிலையிலும் உங்களுடைய மரணத்திலே நீங்கள் மற்றவர்களை அழ வைப்பீர்கள். ஒரு சமாதானம் இல்லாம ஒரு சூழ்நிலை இருக்கும். இப்ப இந்த வசனங்களை பார்க்கும் பொழுது உங்களுக்கு உபத்திரம் உண்டு. பிறந்த நாள் முதல் நாளுக்கு உபத்திரம் கண்டிப்பா இருந்துட்டே இருக்கும். ஆனாலும் திடன் கொள்ளுங்கள். But be of good of cheer, I have overcome the world. ஆனாலும் திடன் கொள்ளுங்கள், நான் உலகத்தை ஜெயித்தேன் என்றார். நீங்கள் நானும் ஜெயிக்கல, அவர் உலகத்தை ஜெயிச்சிருக்கிறார். ஒருவேளை நீங்கள் நானும் இந்த உலகத்தை நம்ம ஜெயிச்சிருக்கோம்னு நினைச்சோம்னா பெருமையில அகந்தையில அகம்பாவத்துல கொடிகட்டு பறந்திருப்போம். அவர் அவ்வளவு பெரிய ஒரு விக்டரி ஹோல்டிங் காட், அவ்வளவு ஒரு ஜெய கிறிஸ்து, அந்த அளவுக்கு இந்த உலகத்தை ஜெயித்திருக்கிறார். பெருமை இல்லாமல் பொறுமையாய் பார்த்து கொண்டிருக்கிறார். உபத்திரம் உண்டு, திடன் கொள்ளுங்கள், நான் உலகத்தை ஜெயித்தேன். Be firm in your spirit, be firm in your faith. You will have tribulations, but be of good cheer. I have overcome the world. இன்று உலகத்தை ஜெயித்த கிறிஸ்துவை நாம் பின்பற்றி கொண்டிருக்கிறோம். இந்த நேரம், இந்த சமயம் நாம எல்லாம் உயிரோடு இருக்கோம். நம்ம சுவாசம் நம்ம கிட்ட இருக்குதுன்னா அவர் கொடுத்திருக்கிற பிச்சை. He surely has given his breath to us. Because of that we are living. We are the beggars. உண்மையிலே நாம் பிச்சை எடுத்துக் கொண்டிருக்கிறோம். இன்று பணம் இருந்தும் ஆக்சிஜன் கிடைக்கல, பணம் இருந்தும் பெட் கிடைக்கல, பணம் இருந்தும் உயிரை காப்பாற்ற முடியல. தேவன் மட்டுமே காப்பாற்றிக் கொண்டிருக்கிறார். ஆமென், ஹalleluya. விசுவாசிக்கிறவங்க வாயை திறந்து ஹalleluya சொல்லுங்க. ஆமென். 2 கொரிந்தியர் 4ஆம் அதிகாரம் 12ஆம் வசனம். 2 Corinthians chapter 4 verse 17. For our light affliction, which is but for a moment, worketh for us a far more exceeding and eternal weight of glory. மேலும் காணப்படுவர்களை அல்ல, காணப்படாதவைகளை நோக்கி இருக்கிற நமக்கு அதி சீக்கிரத்தில் நீங்கும் லேசான நம்முடைய உபத்திரவம் மிகவும் அதிகமான நித்திய கனமகிமையை உண்டாக்குறது. இந்த நாட்கள்ல ஆண்டவர் நம்மளை வீட்டுல வச்சிருக்கிறார். நம்முடைய வேலை நேரம் போக, குடும்பத்துக்கு சமைக்கிற நேரம் போக, நம்மளுடைய பிசினஸ் நேரம் போக, நம்முடைய என்டர்டெயின்மெண்ட் நேரம் போக, நம்முடைய போன் நம்ம ஃபிடில் பண்ற நேரம் போக, எல்லா நேரமும் போக, தண்ணி குடிக்கிற நேரம் போக, பாத்ரூம் போற நேரம் போக, எல்லா நேரமும் போக, கர்த்தருக்கு நாம் என்ன நேரத்தை நாம் கொடுத்து கொண்டிருக்கிறோம்? What time are we giving for God for him to spend time along with us? ஒரு பிரச்சனை வந்த பிறகு ஓடி போய் நிக்கிறோம். ஆண்டவரே என்னை காப்பாற்றும், என் தாயாரை காப்பாற்றும், என் தகப்பனை காப்பாற்றும், என் மாமனாரை காப்பாற்றும், என் மாமியாரை காப்பாற்றும், என் பிள்ளைகள், என்னுடைய அத்தை, என்னுடைய மாமா, என்னுடைய மைத்துனி, என்னுடைய மச்சானுடைய மாமன், என்னுடைய நண்பன், என்னுடைய தோழி, என்னுடைய நெய்பர், ஓடி போய் நிக்கிறோம். ஒரு முழு நாள்ல கொடுத்திருக்கிறார். அவருக்கென்று நாம் நேரத்தை நாம் செலவிடுகிறோமா? யோசித்து பார்க்க வேண்டும். இந்த நேரம் நாம் வாழ்ந்து கொண்டிருக்கிறோம். அவருடைய பாதபடியிலே இந்த ஒரு 8 இருந்து 9:30 மணி வரைக்கும் நம்ம விதைக்கின்ற இந்த விதை நம்மை காப்பாற்றிக் கொண்டிருக்கிறது. ஆமென், ஹல்லேலூயா. மேலும் காணப்படுவவைகளை அல்ல, நீங்க பார்த்து கொண்டிருக்கிற விஷயங்கள் அல்ல, காணப்படாதவைகளை, நீங்க இன்னும் பார்த்திராத எவ்வளவு விஷயங்கள் இருக்கு. நோக்கி இருக்கிற நமக்கு இன்னும் வரப்போற பிரச்சனைகள், வரப்போகிற கொள்ளை நோய்கள், வரப்போகிற உபத்திரவங்கள். ஆனா ஆண்டவர் சொல்ல ஒரு அருமையான காரியம், நமக்கு அதி சீக்கிரத்தில் நீங்கும் இந்த லேசான உபத்திரவம், நம்முடைய உபத்திரவம் மிகவும் அதிகமான நித்திய கனமையை உண்டாக்குகிறது. The more hurdle that you're crossing, the more gracious life that you're living, because he has a plan on you, he has a zeal on you, he is going to permit that because he is going to make you live in a testimonial life. உங்களை சாட்சிகளாய் வாழ வைக்கும்படியாக தேவன் சேர்ந்து கொண்டிருக்கிறார். நிச்சயமாய் உபத்திரவங்கள் இருக்கும், பிரச்சனை இருக்கும், நீங்கள் வாழ்வீர்கள். உங்களை மகிமையாக சாட்சியாக வைக்க போகிறார் ஆண்டவர். 2 தீமோத்தேயு 1ஆம் அதிகாரம் 12ஆம் வசனம் எடுத்தவர்கள் வாசிக்கலாம். அதன் நிமித்தம் நான் இந்த பாடுகளையும் அனுபவிக்கிறேன், ஆயினும் நான் வெட்கப்படுகிறதில்லை. ஏனென்றால் நான் விசுவாசித்திருக்கிறவர் இன்னார் என்று அறிவேன். நான் அவரிடத்தில் ஒப்பு கொடுத்ததை அவர் அந்நாள் வரைக்கும் காத்துக்கொள்ள
வல்லவராய் இருக்கிறார் என்று நிச்சயத்தும் இருக்கிறேன். Hallelujah. For the which cause I also suffer these things. Nevertheless, I am not ashamed, for I know whom I have believed, and persuaded that he is able to keep that which I have committed unto him against that day. இந்த பாடுகள், நான் அனுபவிக்கிற இந்த பாடுகள், இது எல்லாம் உபத்திரவங்கள் எல்லாம் நான் வெட்கப்படல. காரணம் ஏனென்றால் நான் விசுவாசித்திருக்கிற என் தேவன், ஷாத்ராக் மேஷாக் ஆபேத்நேகோ விசுவாசித்த தேவன், தானியேல் விசுவாசித்த தேவன், மோசே விசுவாசித்த தேவன், தாவீது விசுவாசித்த தேவன் நம்மோடு இருக்கிறார். நாம் விசுவாசித்துக் கொண்டிருக்கிறோம். அவர் யார் என்று நாம் அறிவோம். நான் அவரிடத்தில் ஒப்புக் கொடுத்ததை அவர் இந்நாள் வரைக்கும் காத்துக்கொள்ள வல்லவராக என்று நிச்சயமித்தும் இருக்கிறேன். ஹல்லேலூயா. கர்த்தர் நமக்கு உரைத்திருக்கிற அருமையான வார்த்தைகள். நீங்கள் சந்தோஷமாயிருப்பீர்கள், நீங்கள் சுகமாயிருப்பீர்கள், நீங்கள் பலனாயிருப்பீர்கள் விசுவாசிக்கிற பட்சத்திலே. விசுவாசிக்கும் பொழுது, உங்கள் விசுவாசம் உங்களை விட்டு அகன்று போகும் பொழுது எப்படி ஒரு கப்பலை விட்டு நங்கூரம் போய்விட்டதோ அதே போல உங்களுடைய வாழ்க்கையை தேவனிடத்தில் அற்று போய்விடும். Like how an anchor happens to unlock from the ship, like your life will be there when you don't have faith in God, when you don't have trust in God, because you'll be separated from God. Tonight God has given those promises for us to live. அவர் கொடுக்கிற அருமையான காரியங்கள், வார்த்தைகள் நாம் வாழும்படியாக. கொஞ்சம் கலக்கம் கொடுக்கலாம், சூழ்நிலைகள் கொஞ்சம் பலன் கொடுக்கலாம். எனக்கு அருமையா இருந்த என்னோடு பைபிள் காலேஜ்ல படித்த, வேதாகம கல்லூரியில் படித்த ஒரு அருமை மிஷனரி, அவர் மத்திய பிரதேசத்திலே ஊழியம் செய்து கொண்டிருக்கிறார். அவர் சில நாட்களுக்கு முன்பதாக எனக்கு ஒரு படத்தை ஒன்று அனுப்பித்தார். அந்த போட்டோல என்ன இருந்துச்சுன்னா, நீங்க பார்க்கும் பொழுது சுத்தி வெறும் மரண குவியல்கள், அதை அப்படியே எரிச்சு கொண்டிருக்கிறாங்க. வெறும் விறகட்டை வச்சு சுத்தி இருக்கிற அந்த கும்பலா குவியெல்லாம் பிணங்களை எரிச்சு கொண்டிருந்தாங்க. அப்ப நான் கேட்டேன், என்ன மனிஷ் இப்படியா இருக்க சூழ்நிலை, அங்க ரொம்ப மோசமா இருக்கோ? அவர் சொன்ன ஒரு வார்த்தை, என்னை சுற்றி இருக்கிறவங்க எல்லாம் மரித்து போறாங்க சுஷில், நான் உயிரோடு இருக்கிறேன். என்னை சுத்தி இருக்கிறவங்க எல்லாம் நான் பழகினவங்க, தெரிஞ்சவங்க, நான் மளிகை கடையில் போய் பொருள் வாங்குறவங்க, வியாபாரம் பண்றவங்க, நடந்து போகும்போது என்னுடைய வண்டிக்கு நான் சைக்கிள் காத்தடிக்கிறவங்க எல்லாரும் மரிச்சு போறாங்க. ஆண்டவர் சுகமா வைத்துக் கொண்டிருக்கிறார். இன்றைக்கு அந்த விசுவாசம் அந்த மனிதனை காப்பாற்றிக் கொண்டிருக்கிறது. அந்த நிலத்திலே இன்று ஆண்டவருடைய நம்பிக்கை, ஆண்டவர் மீது நீங்கள் வைத்திருக்கிற விசுவாசம், அந்த நம்பிக்கை உங்களை காப்பாற்றிக் கொண்டிருக்கிறது. கர்த்தர் வல்ல பெரிய காரியங்களை செய்வார் என்று நாம் விசுவாசத்தில் இருந்து கொண்டிருப்போம். எடுத்து வாசிப்போம். கடைசியாக ரோமர் நிருபம் 8ஆம் அதிகாரம் 39வது வசனம். Romans chapter 8 verse 39. உயர்வானாலும் தாழ்வானாலும் வேறெந்த சிருஷ்டியானாலும் நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து இயேசுவில் உள்ள தேவனுடைய அன்பை விட்டு நம்மை பிரிக்க மாட்டாதென்று நிச்சயத்திருக்கிறேன். Nor height, nor depth, nor any other creature shall be able to separate us from the love of God which is in Christ Jesus our Lord. இந்த வாக்குத்தத்தங்கள் நம்ம ஆண்டவர் இடத்துல இன்னும் சேர்க்கிறது, அவரை விட்டு பிரிக்காமல் அவரை பாதுகாத்துக் கொண்டிருக்கிற தேவன் அருமையான காரியங்கள் செய்ய போகிறார். விசுவாசத்திலே நீங்கள் தொடர்ந்து நீங்கள் இருக்கும்படியாய், விசுவாசத்திலே நீங்கள் உங்களை சிறப்படுத்திக் கொள்ளும்படியாய், விசுவாசத்திலே நீங்கள் இன்னும் உங்களை வளர்த்துக் கொள்ளும்படியாய், பற்றிக் கொள்ளும்படியாய் உங்களை பட்சமாய் கேட்டுக்கொள்கிறேன். கண்களை யாவரும் மூடுவோம், கர்த்தரை நோக்கி நாம் பார்ப்போம். Let's close our eyes and look unto God for a minute. நமது மத்தியில் இருக்கக்கூடிய அருமை சகோதரி பிரீதா அவர்கள் முன் வந்து இந்த ஜெப கூட்டத்தினுடைய முடிவு ஜெபத்தை செய்யுமாறு அன்போடு கேட்டுக்கொள்கிறேன். அநேக குடும்பங்கள் வியாகங்கள் இருக்கும், கஷ்டங்கள் இருக்கும், வேதனைகள் இருக்கும். அவர்களுக்கு எல்லாம் கர்த்தர் ஒரு சமாதானத்தை கொடுக்கும்படியாகும், சுகவீனப்பட்டவர்களை சுகப்படுத்தும்படியாகும், பலவீனப்பட்டவர்களை பலப்படுத்தும்படியாகும், நம்மை சுற்றி ஒரு பெரிய கேடகத்தை கொண்டு ஆண்டவர்களை காப்பாற்றும்படியாகும் ஜெபிக்குமாறு அன்போடு கேட்டுக்கொள்கிறேன். நன்றி செலுத்துகிறோம் ஆண்டவரே. தகப்பனே, இந்த அருமையான நேரத்துக்காய் நாங்கள் நன்றியோடு துதிக்கிறோம் சுவாமி. தகப்பனே, எங்களை சுற்றிலும் அநேக காரியங்கள் நாங்கள் கேள்விப்படுகிறோம். ஆனாலும் தகப்பனே, எங்களுக்கு நீங்க கொடுத்திருக்கீங்க, அதற்காக நாங்கள் நன்றியோடு துதிக்கிறோம் சுவாமி. நாங்கள் இது மூலமாக அது போவதற்கு உங்களுடைய சுத்த கிருபையா இருக்கிறபடி நம்ம நன்றியோடு நாங்கள் துதிக்கிறோம் ஆண்டவரே. நாசியில சுவாசம் உள்ள யாவரும் தேவனை துதிப்பார்கள். நீ எங்களுக்கு நாசில நீங்க சுவாசத்தை கொடுத்திருக்கீங்க, அதற்காக நாங்கள் நன்றியோடு துதிக்கிறோம் அப்பா, துதிக்கிறோம் சுவாமி.
எங்க 1-2 பேர் உடைய நாட்டுல குடியிருக்கீங்களோ அந்த இடத்துல பிரசனமா இருப்பேன் என்று சொன்ன தேவன் எங்கள் மத்தியில நீர் அசைவாடி கொண்டிருக்கிற தயவுக்காக நாங்கள் நன்றியோடு துதிக்கிறோம் அப்பா. தகப்பனே, நாங்கள் வெவ்வேறு இடங்களிலிருந்து உங்களை நோக்கி பார்த்தாலும் ஆவியானவர் தாமே எங்களை ஒருமனப்பாட்டு ஆவியினால் நினைத்திருக்கிறீரே, அதற்காக நன்றி துதிக்கிறோம் சுவாமி. தகப்பனே, கடந்த நாட்கள் நாங்கள் திரும்பி பார்க்கிறோம் சுவாமி. இந்த கொரோனா நாட்கள்ல அநேக தகப்பனே இன்றைக்கு இல்லை சுவாமி. அநேகர் ஹாஸ்பிட்டல் இருக்காங்க. அநேக தகப்பனே சுவாசிக்க கூட முடியாதபடி இருக்காங்க தகப்பனே. ஆனாலும் ராஜா, எங்களை நீங்க பார்த்திருக்கீங்க, எங்களை நடமாட வைத்திருக்கீங்கப்பா. அதுக்காக நன்றியோடு துதிக்கிறோம். எங்களை ஆண்டவரே, எப்படி எகிப்து இஸ்ரவேல் ஜனங்கள் அந்த வனாந்தரத்தில் நடந்த பொழுது அவர்கள் பாதரட்சைகள் தேவையில்லை, அவருடைய வஸ்திரம் என்று வாசிக்கிறோம். அதே போல சுவாமி, இந்த வனாந்தரத்தில் பாதையில நாங்கள் நடந்து வந்த போதிலும் எங்களுக்கு ஒரு குறைவும் இல்லாதபடி எங்களை பாதுகாத்து வச்சிருக்கோம். அதற்காக நன்றியோடு நாங்கள் துதிக்கிறோம் சுவாமி. நன்றியோடு துதிக்கிறோம் அப்பா. எங்களுக்கு அவ்வப்போது அநேக பலவீனங்கள் வந்தது, சுகவீனங்கள் வந்தது. ஆனால் சுவாமி, நாங்கள் தகப்பனே இன்றைக்கு ஜீவனோடு இருக்கிறோமே, அதற்காக நன்றியோடு துதிக்கிறோம் சுவாமி. அப்பா, இந்த நாள்ல கூட தகப்பனே அப்பா, எங்களுடைய தேசத்துக்காக நாங்கள் செபிக்கிறோம் ஆண்டவரே. அப்பா, தேசத்துல இருக்கிற காரியங்களை நீங்க அறிவீங்க சுவாமி. அநேக தகப்பனே கஷ்டப்பட்டு கொண்டிருக்காங்க, பரிதவித்துக் கொண்டிருக்காங்கப்பா, அலைஞ்சு கொண்டிருக்காங்க. தன்னுடைய ஆண்டவரே அன்பானவர்களை காப்பாற்றுவதற்காக அலைந்து கொண்டிருக்காங்க சுவாமி. ஆண்டவரே, ஆக்சிஜனுக்காக அலைகிறாங்க, மெடிசன்ஸாக அலைகிறாங்க. ஆண்டவரே, அநேக பேர் ஹாஸ்பிட்டல் இல்லாதபடிக்கு அலைந்து கொண்டிருக்காங்க சுவாமி. ஆண்டவரே அப்பா, அந்த பிள்ளைகளுக்கு நீங்க மனம் இறங்கும்படியா ஜெபிக்கிறோம் சுவாமி. ஆண்டவரே, நீங்க மனம் இறங்குங்கப்பா. நீங்க சொல்ல ஆகும் கட்டளை இட நிற்கும் என்று வேதம் சொல்லுங்க அப்பா. தகப்பனே, நீங்க மனம் இறங்குங்க. இந்த பிள்ளைகளுக்கு தகப்பனே ஒரு நன்மையான காரியங்களை செய்யும்படியா ஜெபிக்கிறோம். ஆண்டவரே, இந்த ஷார்டேஜான மருந்துகள், ஆக்சிஜன் எல்லாம் எல்லாருக்கும் கிடைக்கும்படியாக கிருபை பாராட்டுங்க. 2 அப்பத்தை 5 மீன்களையும் கொண்டு ஆண்டவரே அநேகருக்கு நீங்க போஷித்தீங்க சுவாமி. 5000 பேருக்கு போஷிச்சீங்க. அது மீனியான துணிக்கைகளை எடுபடியா அப்பா ஆசிரியரே. அதே போல இந்த மருந்துகள், இந்த ஆக்சிஜன் எல்லாம் எல்லா ஜனங்களுக்கும் கிடைக்கணும். யாருக்கும் ஷார்டேஜ் ஆகக்கூடாது. இது நிமித்தம் யாரும் மறிக்க கூடாது சுவாமி. நீங்க மனம் இறங்கும்படியா ஜெபிக்கிறோம். அரசாங்க அதிகாரிகளுக்காக நாங்க ஜெபிக்கிறோம் சுவாமி. அவர்களுக்கு நல்ல ஞானத்தை தாங்க. யோசேப்பை போல இந்த சிச்சுவேஷனை எப்படி ஹேண்டில் பண்ண வேண்டும் என்ற ஞானத்தை எங்களுடைய கவர்மெண்ட் அபிஷியல்ஸ்க்கு, எங்களுடைய லீடர்ஸ்க்கு நீங்க தரும்படியா ஜெபிக்கிறோம் சுவாமி. ஆண்டவரே அப்பா, ஒவ்வொரு ஹாஸ்பிட்டல்ல ஒர்க் பண்ற ஸ்டாஃப்ஸ்க்காக ஜெபிக்கிறோம் சுவாமி. அப்பா, இந்த வியாதியை இந்த கொரோனா ஆண்டவரே அவங்க ஃப்ரண்ட் அண்ட் பண்ணி ஆண்டவரே அப்பா தகப்பனே அவங்க போராடி கொண்டிருக்காங்க. அவர்களுக்கு நீங்க நல்ல பாதுகாப்பு தரும்படியா ஜெபிக்கிறோம் அப்பா. ஆண்டவரே, இந்த டெலிவரன்ஸ் மினிஸ்ட்ரி இருக்கிற குடும்பங்களுக்காக நாங்கள் ஜெபிக்கிறோம் சுவாமி. ஆண்டவரே, இம்மட்டும் நீங்க பாதுகாத்த உங்களுடைய சுத்த கிருபைக்காக நாங்கள் நன்றி செலுத்துகிறோம் சுவாமி. ஆண்டவரே தகப்பனே, எங்களுடைய நற்கிரைகளோ, எங்களுடைய ஆண்டவரே அப்பா நாங்கள் நீதிமான்களோ சுவாமி, எங்களுடைய ஜெபங்கள் அல்ல தகப்பனே அப்பா. உங்களுடைய சுத்த கிருபை, அதற்காக நன்றி செலுத்துகிறோம் அப்பா. உங்களுடைய ஆண்டவரே அப்பா கிருபை சுவாமி, அதுக்கு ஒரு தயவு தகப்பனே, அதுக்காக நன்றியோடு துதிக்கிறோம் சுவாமி. ஒவ்வொரு குடும்பத்துக்காக நாங்கள் பேரை நாங்கள் ஜெபிக்கிறோம் அப்பா. சிறு குழந்தை முதல் வயதானவர்கள் வரை ஒவ்வொருத்தரையும் நாங்கள் பேரை கரத்துல நாங்கள் ஒப்புக் கொடுக்கிறோம் சுவாமி. ஒவ்வொரு குடும்பத்தின் நிலைக்கால்கள் மீது உடைய பரிசுத்த ரத்தத்தை நாங்கள் தெளிக்கிறோம். பாதுகாத்துக் கொள்ளுங்கப்பா. பாதுகாப்பின் தேவனே தகப்பனே, அரணும் கோட்டை மாணவரே, ஒவ்வொரு குடும்பத்தை நீங்க பாதுகாத்துக் கொள்ளும்படியா ஜெபிக்கிறோம். சட்டையின் மறைவில வைத்து பாதுகாக்கும்படியா ஜெபிக்கிறோம்ப்பா. இந்த நாள்ல கூட சுவாமி, பலவீனப்பட்டவர்கள் மீது உடைய கரம் இருக்கும்படியா ஜெபிக்கிறோம். யாரெல்லாம் தகப்பனே எங்க குடும்பத்துல சுகவீனமா இந்த நேரத்துல இருக்கிறாங்களோ ஆண்டவரே, அநேக பேர் தகப்பனே ஹாஸ்பிட்டல்ல இருக்கலாம், ஆண்டவரே சுகவீனம் இருக்கலாம் சுவாமி. ஒவ்வொருத்தர் மீது உடைய கரத்தை வைக்கும்படியா ஜெபிக்கிறோம் ஆண்டவரே அப்பா. வெகு சீக்கிரத்துல அவர்கள் பலன் அடையட்டு தகப்பனே அப்பா. சுகம் பெற்ற சுவாமி, எங்கள் மத்தியில வந்து சாட்சி சொல்லட்டு சுவாமி. அப்பா, நாங்கள் ஜெபிக்கிறோம் சுவாமி. விசுவாசம் உள்ள ஜெபம் பிணியாளிகளை ரட்சிக்கும் என்ற வேதம் சொல்கிறது சுவாமி. எங்க 1-2 பேர் ஒன்றாய்ந்து என்னுடைய நாம் எதை கேட்டாலும் அதை பெற்றுக்கொள்வீர்கள் என்று சொன்னீரே. இதோ தகப்பனே, விசுவாசத்தோடு சுவாமி பிணியாளிகளுக்காக அன்றைய பலவீனப்பட்டிருக்கிற ஒவ்வொருத்தருக்காக ஜெபிக்கிறோம் சுவாமி. தகப்பனே, நீங்க அவங்களை தொடுங்க. எந்த இடத்துல அவங்க இருக்கிறாங்களோ அந்த இடத்துல கரம் அவர்கள் மீது நீங்க வைக்கும்படியா ஜெபிக்கிறோம். உங்களுடைய பரிசுத்த ரத்தத்தை மீது நீங்க தெளிக்கும்படியா ஜெபிக்கிறோம் சுவாமி. வெகு சீக்கிரத்துல அவர்கள் எல்லாம் பலன் கொண்டு எழுந்து வந்து தகப்பனே எங்களுக்கு மத்தியில வந்து சாட்சிப்படியா அதற்கேற்று அநேகம் பேர் தகப்பனே பலனடைய நீங்க கிருபை பாராட்டுமா ஜெபிக்கிறோம் சுவாமி. பொறுப்பெடுத்துக் கொள்ளுங்கப்பா. ஒவ்வொரு குடும்பத்தையும் ஆசீர்வதிங்க. யாரெல்லாம் ஆண்டவரே இந்த நாட்கள்ல வெளியிலே சென்று ஆண்டவரை வேலை செய்ய வேண்டும் என்ற கட்டாயத்துல வெளியில செல்லும் அவர்களோடு தெய்வீக பிரசனம் ஆண்டவரை இருக்கட்டும் சுவாமி. அவர்கள் வெளியில போகும் பொழுது வரும்பொழுதும் தெய்வீக பாதுகாப்பு அவர்களோட இருக்கும்படியா ஜெபிக்கிறோம். வீட்டுல இருந்து இருக்கிற எங்களுடைய பெற்றோர்களுக்காக, வயதான தாத்தா பாட்டிக்காக ஜெபிக்கிறோம் சுவாமி. ஒவ்வொருத்தரையும் பேர் பெற ஆசீர்வதிக்கும்படியா ஜெபிக்கிறோம். ஒவ்வொரு குடும்பத்தில் இருக்கிற வயதான தாத்தா பாட்டிகளுக்காக நாங்கள் ஜெபிக்கிறோம் சுவாமி. பொறுப்பெடுத்துக் கொள்ளுங்க. இந்த பலவீனமான நாட்கள்ல சுவாமி வயதுல அவர்கள் நீங்க தாங்குவேன் சுமப்பேன் தாங்க தப்பு சொன்னீரே. அதே போல சுவாமி அவர்கள் நீங்க பாதுகாக்கப்படியா ஜெபி. அநேக பெற்றோர்கள் வயதானவர்களுக்கு இன்றைக்கு தகப்பனே டயபெட்டிக்ஸ் ப்ராப்ளம்ஸ் இருக்கு, ஹார்ட் ப்ராப்ளம்ஸ் இருக்கு சுவாமி. அநேக தகப்பனே கொலஸ்ட்ரால் ப்ராப்ளம்ஸால கஷ்டப்பட்டு கொண்டாங்க. அவர்கள் மேலும் எந்த பலவீனம் உங்களுக்கு வராதபடி பாதுகாத்துக் கொள்ளும்படியா ஜெபிக்கிறோம் சுவாமி. சிறு பிள்ளைகளை விசேஷமான கருத்துல கொடுக்கிறோம். சிறு பிள்ளைகளை கூட நீங்க பாதுகாத்துக் கொள்ளும்படியா ஜெபிக்கிறோம் ஆண்டவரே. ஒவ்வொரு குடும்பத்தையும் ஆண்டவரே அப்ப ஆவியானவர் தகப்பனே பிரசனமா இருக்கும்படியா ஜெபிக்கிறோம் ஆண்டவரே. பொறுப்படுத்திக் கொள்ளுங்க, பாதுகாத்துக் கொள்ளுங்கப்பா தகப்பனே அப்பா. விசேஷமா ஆண்டவரே அண்ணாக்காக, ஆண்டிக்காக, ரேஷ்காக ஜெபிக்கிறோம்.
ஸ்மைலி அக்காக்காக, பேட்ரிக் அண்ணாக்காக, நிதின்காக ஜெபிக்கிறோம் சுவாமி. குடும்பத்தை ஆசீர்வதிங்க தகப்பனே. அவர்கள் செய்யற ஊழியத்தை ஆசீர்வதிப்படியே ஜெபிக்கிறோம். அவருடைய ஜெபங்களை தகப்பனே நீங்க கேட்டுக்கொண்டிருக்கிறீர். அதற்காக நாங்கள் நன்றி செலுத்துகிறோம். தொடர்ந்து வருகிற நாட்கள்ல அநேகருக்கு தகப்பனே அவருடைய ஜெபங்கள் போய் சேர்ந்து ஆண்டவரே அதன் மூலியமா அநேக விடுதலை பெற நீங்க கிருபை பாராட்டுங்க. ஜெபத்தை நீங்க அங்கீகரிக்கும்படியா ஜெபிக்கிறோம் அப்பா. அவருடைய ஜெபத்தை நீங்க ஆண்டவரே அப்பா நீங்க கனப்படுத்தும்படியாய் ஜெபிக்கிறோம் சுவாமி. தேவைகள் அநேகம் உண்டு, உமக்கு தெரியும் சுவாமி. உடைய கருத்தை நாங்கள் கொடுக்கிறோம். தேவைகளை சந்திங்க, எல்லா குறைகளையும் நிறைவாக்கும்படியா ஜெபிக்கிறோம். நல்ல ஹெல்த் தரும் தாங்கப்பா. இந்த வீட்டை சுற்றிலும் அக்கறை விளையாட்டு பாதுகாத்துபடியா ஜெபிக்கிறோம். சத்ரு கொண்டு வருகிற எல்லா விதமான தொந்தரவுகள் எல்லாவற்றையும் நீங்க எடுத்துக் கொண்டபடியா ஜெபிக்கிறோம் சுவாமி. பொறுப்பெடுத்துக் கொள்ளுங்க, பாதுகாத்துக் கொள்ளுங்க. ஒவ்வொரு நாளும் ஆண்டவரே அவர்கள் இந்த ஊழியத்தை நடத்தும்போது அவர்களுக்கு எந்த விதமான பலவீனங்களோ அசௌகரியங்களோ எந்த விதமான சத்துருடைய அந்த போராட்டங்களோ எதுவும் ஆண்டவரே டிஸ்டர்ப் பண்ணாதபடிக்கு தேவரை நீங்க வேலையாட்டிக்கும்படியா ஜெபிக்கிறோமாப்பா. எப்படி யோபுக்கான எல்லாவற்றையும் நீங்க வேலையடித்து 2 பேரும் சொல்கிறதோ அவ்விதமாய் தகப்பனே அப்பாவுடைய ஊழியக்காரர்களுடைய குடும்பத்தை நீங்க வேலையடிக்கும்படியா ஜெபிக்கிறோம் சுவாமி. வேலையடைங்கப்பா. அண்ணாவை, ரேஷ்மாவை, ஸ்மைலியாக்காக, அண்ணாவை, நித்தின அனுரே நீங்க வேலையடைக்கும்படியா ஜெபிக்கிறோம். குடும்பத்தை வேலையடித்து பாதுகாக்கும்படியா ஜெபிக்கிறோம் சுவாமி. அனுரே மீண்டுமா எங்களுடைய தேசத்துக்காக நாங்கள் ஜெபிக்கிறோம் ஆண்டவரே. அப்பா இந்த மரணங்கள் எல்லாம் தகப்பனே அப்பா நீங்க நிறுத்த ஜெபிக்கிறோம் சுவாமி. ஆண்டவரே அப்பா புதிதாக கொள்ளை நோய்கள் வரும் சுவாமி. ஆண்டவரே நீங்க வேதத்துல இதெல்லாம் குறித்து எங்களுக்கு சொல்லியிருக்கீங்க சுவாமி. ஆனாலும் ராஜா அப்பா நாங்கள் மாம்சத்துல பலவீனமா தகப்பனே காரியங்களை நாங்கள் கேள்விப்படும் பொழுது ஆண்டவரே நாங்கள் விசுவாசத்தில் நாங்கள் சோர்ந்து போகிறோம் சுவாமி. ஆண்டவரே நாங்கள் பலவீனம் அடைந்து போகிறோம் தகப்பனே. உற்சாகத்தின் ஆவியானவர் தாமே எங்களை தாங்கும்படியாய் ஜெபிக்கிறோம் அப்பா. ஆண்டவரே நீங்க எங்களை தேற்றும்படியாய் ஜெபிக்கிறோம் அப்பா. நாங்கள் பலன் கொண்டு எழும்பும்படியாக ஜெபிக்கிறோம் ஆண்டவரே. நாங்கள் இறுதி முடிவு பரிந்தும் நமக்கு தகப்பனே இந்த விசுவாசத்தில் நாங்கள் நிலையான கிருபைகளுக்கு தரும்படியாய் ஜெபிக்கிறோம் அப்பா. சத்துருவானன் வந்து ஆண்டவரே எங்களை சோதிக்காதபடிக்கு ஆண்டவரே அப்பா எங்களை ஏமாற்றாதபடிக்கு வஞ்சிக்காதபடிக்கு சுவாமி. ஆண்டவரே நாங்கள் பலனோடு இருக்க ஆண்டவரே நீங்க எங்களை பலப்படுத்தும்படியாய் ஜெபிக்கிறோம் ஆண்டவரே. ஒவ்வொரு நாளும் எங்களை வழிநடத்துங்க, பாதுகாத்துக் கொள்ளுங்க. இவ்விதமான ஆண்டவரே அப்பா எங்களை சுற்றி இருக்க காரியங்கள் எதுவும் எங்களை மேற்கொள்ளாதபடி சுவாமி. ஆண்டவரே எங்களை பலப்படுத்தும்படியாய் ஜெபிக்கிறோம். எங்களை கூடவே இருந்தப்பா. எங்கள் நாங்கள் சோர்ந்து போகும் பொழுது தேவக்கரம் எங்களை பலப்படுத்தும்படியாய் ஜெபிக்கிறோம் அப்பா. ஆண்டவரே நாங்கள் வேதத்திலே வாசிக்கிறோமே ஆண்டவரே இந்த உலகம் அப்பா ஒழுங்கீனமும் இருளுமா இருந்தது. அப்ப ஆவியானவர் நீங்க அசைவாடு நீங்க இந்த உலகத்துல தகப்பனே வெளிச்சம் உண்டாகுன்னு சொன்னீங்க. எல்லாவற்றையும் நன்மை என்று கண்டீங்கப்பா. அப்புறம் நீங்க ஆண்டவரே அப்பா மனுஷனை படைச்சு ஜீவசுவாசத்தை ஊதுனீங்களே அதே போல இதோ தகப்பனே மரண இருள ஆண்டவரே இருக்கிறதான எங்க தேசத்துல தேவ ஆவியானவர் அசைவாட்டுப்பட்டியா ஜெபிக்கிறோம் அப்பா. ஆண்டவரே உடைய வார்த்தை அனுப்புங்க சுவாமி. வெளிச்சத்தை உண்டாக்குங்கப்பா. ஆண்டவரே அப்பா மருத்துவத்தோடு போராடி கொண்டிருக்கிற ஒவ்வொரு பிள்ளைகளுக்கும் உடைய ஜீவ சுவாசத்தை நீங்க உரும்படி ஜெபிக்கிறோம் ஆண்டவரே. அப்பா இது நன்மை என்று காணும்படியான காரியங்களை எங்க தேசத்தின் மீது நீங்க செய்யும்படியா நாங்கள் ஜெபிக்கிறோம் சுவாமி. ஆண்டவரே வெகு சீக்கிரத்துல இதையெல்லாம் கடந்து போய் ஆண்டவரே நாங்கள் நார்மலான லைஃப்க்கு திரும்பும்படியாக கிருபை பாராட்ட வேண்டுமா ஜெபிக்கிறோம். யார் அந்த நாள் தன்னுடைய சொந்தங்களை பந்தங்களை இழந்திருக்கிறாங்களோ அவர்களுக்காக விசேஷமா ஜெபிக்கிறோம் சுவாமி. ஆண்டவரே மனிதர்கள் கொடுக்க முடியாத சமாதானத்தை தேவ ஆவியானவர் அவர்களுக்கு தரும்படியாய் ஜெபிக்கிறோம் சுவாமி. ஆண்டவரே அந்த நாள்ல கூட தகப்பனே விசேஷமான ஆண்டவரே அந்த ஜெபிக்கிறோம். நேற்று தினத்துல அந்த மகனுக்காக ஜெபித்தோம் சுவாமி. இன்று எங்களோடு அந்த தம்பி இல்ல ஆனாலும் தகப்பனே அப்பா ஆண்டவரே அந்த குடும்பத்தை தேற்றி அரவணைத்துக் கொள்ளும்படியாக ஜெபிக்கிறோம் சுவாமி. அப்பா நாங்கள் கேள்விப்படாத இவ்வளவு பேர் சுவாமி கேள்விப்படாத எத்தனையோ சகோதரர்கள் தகப்பனே தங்களுடைய சகோதரிகளை தங்களுடைய பிள்ளைகளை தகப்பனாரை பெற்றோர்களை இழந்திருக்காங்க. அவர்களுக்காக நாங்கள் ஜெபிக்கிறோம் சுவாமி. தேவ ஆவியானவர் தாமே அவர்கள் எல்லாம் நீங்க தேற்றும்படி ஜெபிக்கிறோம் தகப்பனே. பொறுப்பெடுத்துக் கொள்வீராக சுவாமி. வெகு சீக்கிரத்துல எல்லாம் ஆண்டவரை நல்லமாக மாற கிருபை பாராட்ட ஒவ்வொரு நாளும் ஆண்டவரே உடைய சமூகத்துல ஆண்டவரே நாங்கள் வருகிறோம் அப்பா. ஒவ்வொரு நாளும் நாங்கள் வருகிறோம் தகப்பனே. ஒவ்வொரு நாளும் ஆண்டவரே உடைய புதிய கிருபையில எங்களை நிறுத்துறீங்க, புதிய பலத்தால எங்களை இடை கட்டுறீங்க. அதுக்காக நன்றியோடு துதிக்கிறோம் சுவாமி. நன்றியோடு துதிக்கிறோம். இந்த பகல் முழுவதும் எங்களோடு கூட இந்த கிருபைக்காய் நன்றி செலுத்துறோம் அப்பா. இந்த ராத்திரி வேளையில கூட எங்களோடு கூட உடைய பிரசனம் இருக்கட்டும். எங்களுடைய வியாதிகளோ பலவீனங்களோ சத்துடைய அந்தகார கிரியைகளோ கெட்ட சொப்பனங்களோ எதுவும் எங்களை மேற்கொள்ளாதபடிக்கு நீங்க பாதுகாத்து நல்ல சுகமான ஆண்டவரே அப்பா திருத்திரை எங்களுக்கு கொடுத்து நாளைக்கு காலை நாங்க எந்திரிக்கும் போது துதிக்கும் துதியோட புதிய நாளை ஆண்டவரே நாங்க காண கிருபை பாராட்ட ஜெபிக்கிறோம். சகலத்தை ஆண்டவரே கருத்துல சுவாமி நிறைய பொறுப்பெடுத்துக் கொள்ளுங்க. வழி நடத்துங்க, ஆசீர்வதிங்க. இயேசுவின் நாமத்துல கேட்கும் ஜீவன் நல்ல பிதாவே. ஆமென். கர்த்தர் தாமே இந்த ஜெபங்களை கர்த்தர் கேட்டுக்கொண்டிருக்கிறார். நம்முடைய விண்ணப்பங்களை அறிவார். நம்முடைய கேள்விகளுக்கு பதில் கொடுக்க போகிறார். இந்த இரவிலே உங்களுக்காகவும் உங்கள் குடும்பங்களுக்காகவும் நாங்கள் ஜெபிக்க போகிறோம். நீங்கள் இந்த கூட்டத்தில் இருக்கிற மக்களுக்காகவும் அநேகர் யாரெல்லாம் உங்களுடைய ஜெபங்களுக்காக காத்து கொண்டிருக்கிறார்கள் ஜெபிக்கும்படியாய் உங்களை பட்சமாய் கேட்டுக்கொள்கிறேன். ஜெபித்த சகோதரனுடைய கணவர் பிள்ளைகள் குடும்பத்தை கர்த்தர் மென்மேலும் ஆசீர்வதித்து இன்னும் அநேகருக்கு ஜெபிக்கும்படியாக ஜெப வீராங்கனை மாற்றிருக்கிறார். இன்னும் ஜெபிக்கும்படியாக ஊழியத்திலே பயன்படுத்தும்படியாக சகோதரி ஆசீர்வதிக்கிறேன். சேர்ந்து சொல்லுவோம் அனைவரும். என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி,
என் முழு உள்ளமே அவருடைய பரிசுத்த நாமத்தை ஸ்தோத்திரி. என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி. அவர் செய்த சகல உபகாரங்களையும் மறவாதே. Bless the Lord, O my soul, and all that is within me, bless his holy name. Bless the Lord, O my soul, and forget not all his benefits. Benediction, ஆசீர்வாதம். நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவினுடைய கிருபையும் பிதாவினுடைய தேவனுடைய ஐக்கியமும் அவருடைய ஆசீர்வாதமும் பாதுகாப்பும் வழிநடத்துதலும் விசேஷமாக இந்த நாட்களிலே கர்த்தர் நம்பியிருக்கிற ஜனங்களோடு இன்றும் என்றும் சதா காலங்களிலும் இருப்பதாக. ஆமென். வல்ல பெரிய காரியங்களை செய்கின்ற தேவன் இன்னும் அதிசயமான காரியங்களை செய்ய போகிறார். உங்களுடைய விசுவாசத்தை தரித்திருக்கும்படியாய், உங்கள் விசுவாசத்திலே நீங்கள் இன்னும் ஊறி இருக்கும்படியாய் உங்களை பட்சமாய் கேட்டுக்கொள்கிறேன். இந்த நாளிலே ஒன்று சேர்ந்திருக்கிறோம், தேவனை ஆராய்த்திருக்கிறோம். கர்த்தரை சுத்தப்படி நாளை கர்த்தர் நம்முடைய ஏவினார் என்றால் நாளை சரியாக 8 மணிக்கு இரவு நாம் ஒன்று சேர்ந்து ஒரே குடும்பமாக நாம் தேவனை தரிசிப்போம், ஆராதிப்போம். Stay blessed. God be with you, and God bless you, and God take care of you. Thank you, brother. Thank you, sister. Thank you. Thank you, brother. Andy. Good night. Thank you, ma'am. Thank you, ma'am. God bless you all.